ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் உங்கள் சரண்யா vlogs. இந்த vlogல வந்து ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. யூஸ்வலாக நைட்டில் வந்து சில டைம் நான் எப்படி கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு தூங்குவேன். சில டைம் வந்து நான் க்ளீன் பண்ண முடியாது. ஏன்னா குழந்தை இருக்கிறதுனால அவனை தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் தூங்கிடுவேன். அப்போ வந்து க்ளீன் பண்ண முடியாது. சில டைம் சாப்பிடாம கூட தூங்கியிருக்கேன். சரி அவனை தூங்க வச்சுட்டு வந்து சாப்பிடலான்ட்டு அப்படியே தூங்கிடுவேன். ஸோ அந்த க்ளீன் பண்ணுற நாள் எப்படி என் கிச்சனை நான் க்ளீன் பண்ணுறது தான் இந்த vlogல பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஏதோ டிப்ஸோ ட்ரிக்ஸோ சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆச்சுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் உங்களுக்கு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் ஒரு தேங்க்யூ போடுங்க கமெண்ட்டை. ஆக்சுவலி இன்னைக்கு டின்னருக்கு வந்து புளிக்குழம்பும் ரைஸும் தான் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு யூஸ்வலாக சாப்பாடு வந்து கரெக்டாக அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா வைக்காம கம்மியாகவும் வைக்காம யூஸ்வலாக நம்ம ஃபேமிலி எவ்வளோ சாப்பிடுவோம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த அளவு வச்சோம்னா ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் சேவ் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகலாம் இல்லை கம்மியாகலாம். போக போக ஆக்சுவலி இவ்வளோ சொல்கிறது எங்கள் ஃபேமிலியிலே வந்து குழம்புக்கு ஏற்ற மாதிரி சில பேர் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. இப்போ நான்வெஜ் இருந்துச்சுன்னா யூஸ்வலாக சாப்பிட்றத விட கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க. இல்லை பிடிக்காத ஒரு ஐட்டம் எதுனா இருந்துச்சுன்னா ஒரே டைம் தான் போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து கூட குறைய அதை அளவு சேர்த்து செஞ்சுக்கணும். ஆன வரைக்கும் நம்ம சமைக்கும் போதே சில சில சின்ன பாத்திரம் வந்து அப்போவே நம்ம வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா சிங்க் ஃபுல்லாக ரொம்பாம மெயினான பாத்திரம் மாத்திரம் இருக்கும். அது மட்டும் கழுவி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சாமான் கழுவும்போது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எதனா ஒரு விஷயத்த இப்போ நம்ம எதனா சீரியல்ஸ் பார்க்கலாம், சீரீஸ் பார்க்கலாம், மூவிஸ் பார்க்கறதா இருக்கும், இல்லை சாங்ஸ் கேட்கறதா இருக்கும். இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம பிடிக்கிற போது செஞ்சுட்டோம்னா அந்த வேலை செய்கிற அலுப்பே வந்து தெரியாமல் இருக்கும். நான் யூஸ்வலாக வந்து சாங்ஸ் போடுவேன். இல்லைனா எதனா சீரீஸ் பார்க்க பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஐபேடில் போட்டு பக்கத்தில் வச்சு இயர்பட்ஸ் போட்டுன்னு அதை கேட்டுன்னே செஞ்சுடுவேன். அதை பார்த்த மாதிரியும் இருக்கும், அந்த வேலையும் முடிச்ச மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம அக்கா தங்கச்சி கிட்ட பேசுறதோ இல்ல அம்மா கிட்ட பேசுறதோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதோ யார்கிட்ட ஒருத்தர் கால் பேசினோம் அதை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த செய்யற வந்து டயர்ட்னஸும் தெரியாது. இப்போ இந்த விலாகை நீங்க பார்த்துன்னு இருக்கீங்கன்னா இப்போ கூட வந்து ஏதோ ஒரு துணி மடிக்கி நிறுச்சும் போதோ இல்லைன்னா சாமான் கழுவும் போதோ ஏதோ ஒரு வேலை செஞ்சுனே வந்து இந்த விலாகை பார்த்தீங்கன்னா உங்க டைமும் சேவ் ஆகும், இந்த விலாகு பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் மாதிரி எதனா பண்ணி கொடுக்கறதுக்காக ஆன வரைக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸை ஊற வச்சுருக்கேன். ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் டயட்டில் நட்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ அதுலேருந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளும் அலட்சியத்தில் விட்டுடுவோம், ஆனால் ஃப்யூச்சரில் தான் அது தெரியும். ஸோ நான் இப்போல்லாம் கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணின்னு இருக்கேன். நான் பேசுகிற வாய்ஸ் எப்படி இருக்குது, என் தமிழ் எப்படி பேசுகிறேன் உச்சரிக்கிறேன்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா சிங்க்ல வந்து ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வேஸ்டேஜ் வந்து ஒரு கவர்ல போட்டு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து நைட்டே வந்து கட்டி வெளியே டஸ்ட்பின்ல வச்சுட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சிக்கன் இல்லை கிச்சன் வந்து ஸ்மெல் வராம இருக்கும். இந்த டிப்பும் ஃபாலோ பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா எல்லாம் கழுவி முடிச்சிட்டு ஒரு சின்ன ஊதுபத்தி வந்து லைக் ஊதுபத்தியோ சாம்பிராணி அது ஏதோ ஒண்ணு பத்து வச்சிட்டோம்னா நல்ல ஒரு ஸ்மெல்லா சூப்பரா கிச்சன் வந்து சேஞ்ச் ஆயிடும். இதுதான் நான் மோஸ்டா ஃபாலோ பண்ற டிப்ஸ். வாங்க எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சு என் கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ திஸ் ஹவ் இட் லுக்ஸ் அட் த ஃபைனல். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.